இப்போ எல்லாருமே ஒரு ப்ராடக்ட் வாங்க போகிறோன்னா பஜாஜ் கார்டு யூஸ் பண்ணி தான் ப்ராடக்ட் வாங்கிட்டு இருக்கோம். ஏன்னா அது ஜீரோ காஸ்ட் இஎம்ஐயில் இருக்கனால அந்த கார்டை ப்ரிஃபர் பண்ணி நம்ம அதில் தான் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த கார்டு உண்மையாகவே ஜீரோ காஸ்ட் இஎம்ஐயில் தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கா அப்படிங்கிறது வந்து உண்மை இல்லை. இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறாங்க, ஆனால் நமக்கு தெரியாத மாதிரி இதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. இந்த கார்டு வந்து ஜீரோ காஸ்ட் இஎம்ஐ இல்லை. சொல்லப்போனால் இந்த கார்டில் என்னென்ன மாதிரிலாம் சார்ஜ் பண்ணுறாங்க, எந்தெந்த இடத்துலலாம் அமௌண்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பஜாஜ் கார்டை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இஎம்ஐனா என்னென்னு பார்த்துடலாம். இஎம்ஐனா நார்மலாக அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு காரு அப்படி இல்லைனா ஒரு வீடு எடுக்கிறீங்கன்னா, பர்சனல் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா அது எல்லாமே இஎம்ஐயில் தான் வரும். அதுக்கு வந்து நீங்கள் பிரின்சிபல் அமௌண்ட்டை தாண்டி ஒரு இன்ட்ரெஸ்ட் கட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பஜாஜ் என்ன மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தோன்னா, இப்போ நாங்கள் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பூர்விகாவில் பஜாஜை யூஸ் பண்ணி நாங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தோம். 7700 வாங்கியிருந்தோம். நாங்கள் வந்து இது நோ காஸ்ட் இஎம்ஐ அப்படிங்கிறத நினச்சிட்டு தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். ஆனால் வந்து இன்சியலாக ஒரு அமௌண்ட்டு கட்ட சொன்னாங்க. இந்த அமௌண்ட் எதுக்கு அப்படிங்கன்னு கேட்கும்போது, இந்த அமௌண்ட் வந்து எதுக்குன்னா ப்ராசஸிங் ஃபீ, டாக்குமெண்ட் ஃபீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இது வந்து 1100 பக்கம் வந்துருச்சு. இது போக நாங்கள் 6 மாதத்துக்கு மாதம் 1283 கட்டணும். இதை கால்குலேட் பண்ணும்போதே எங்களோட அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 7700 வந்துடுது. அது போக இவங்க சொன்ன இன்சியல் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 1100 எக்ஸ்ட்ரா வருது. இது வந்து ஒரு இன்சியல் அமௌண்ட்டு தான் சொல்லப்போனால். ஆனால் இவங்க சொன்னது என்னென்னா ப்ராசஸிங் ஃபீ, டாக்குமெண்ட் ஃபீன்னு சொல்லி 1100 சொல்லிட்டாங்க. இதை மொத்தமாக கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது 8800 பக்கம் வந்துருச்சு. 18% இன்ட்ரெஸ்ட் மாதிரியே வந்துருச்சு. எக்ஸ்ட்ரா நாங்கள் 7700 தான் எங்கள் ப்ராடக்டோட பிரின்சிபல் அமௌண்ட்டு. ஆனால் இவங்க மொத்தமாக நாங்கள் பே பண்ணுற அமௌண்ட் வந்து 8800. இது போக வந்து ஃபஸ்ட்டு மாதம் வந்து 300 எக்ஸ்ட்ரா பிடிச்சாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் எங்கள் அக்கௌண்ட்லேருந்து அவங்க அமௌண்ட் எடுக்கிறாங்களாமா. அதனால வந்து ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் எடுக்கிறதுனால 300 அதுக்கு சார்ஜஸ் ஆமாம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1400 பக்கம் எக்ஸ்ட்ரா நாங்கள் கட்டுற மாதிரி ஆயிடுச்சு. மொத்தமாக கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட்டோட பர்சன்டேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா 18% வந்திருக்கு. இதில் இன்னுமே சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி 2ஆம் தேதி வந்து நீங்கள் அமௌண்ட் அதில் அவங்க எடுப்பாங்க. நீங்கள் போட்ட இஎம்ஐக்கு வந்து அவங்க அமௌண்ட் எடுப்பாங்க. பேங்க் சைடு அப்போ நீங்கள் மினிமம் பேலன்ஸு ஒரு 1200 எடுக்கிறாங்கன்னா அந்த அமௌண்ட் இல்லைன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் போடுறாங்க. அதாவது பெனால்ட்டி போடுறாங்க. மினிமம் 500 போடுறாங்க. அதே மாதிரி பேங்க் சைடு இப்போ உங்கள் பேங்க் சர்வர் டவுனாக இருந்து அவங்க அமௌண்ட் எடுக்க முடியலனாலுமே உங்கள் மேலே தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்க சைடு ஏதாவது ஃபால்ட்டாக இருந்தாலுமே அதையுமே உங்கள் மேலே தான் சார்ஜ் பண்ணுறாங்க. வேறு இதில் என்னென்ன ஃபீஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கார்டு மெயின்டெனன்ஸ்க்கு ஒரு ஃபீஸ் பிடிக்கிறாங்க. அதே மாதிரி இயர்லி மெயின்டெனன்ஸ் சார்ஜ் பிடிக்கிறாங்க. 117 500 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த கார்டை நீங்கள் யூஸ் பண்ணாமல் விட்டாலுமே உங்கள் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. மறுபடியும் இந்த கார்டை நீங்கள் எடுக்கணும்னா ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் நீங்கள் பே பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த கார்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். சொல்லப்போனால் இந்த பஜாஜ் கார்டுங்கிறது வந்து சொல்லப்போனால் ஒரு லோனு தான். நீங்கள் வந்து ஒரு பேங்க்கில் லோன் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சே இன்ட்ரெஸ்ட் கட்டிட்டு இருந்திருப்பீங்க. இந்த பஜாஜ் கார்டு மூலிமா நீங்கள் வந்து தெரியாமல் இஎம்ஐ பே பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதாவது நோ காஸ்ட் இஎம்ஐன்னு சொல்லி உங்ககிட்ட தெரியாமல் அவங்க இன்ட்ரெஸ்ட் வாங்கிட்டு இருக்காங்க. மிச்சப்படி லோனுக்குமே இந்த பஜாஜ் கார்டுக்குமே பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ரெண்டுமே ஒன்று தான். பேங்க்கில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போடுறாங்களோ அதோட ஒரு 2% இதில் கம்மியாக போடுவாங்க. மிச்சப்படி இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இந்த கார்டு வந்து சொல்லப்போனால் ஒரு நோ காஸ்ட் இஎம்ஐ கார்டே இல்லை. இந்த சார்ஜஸ்லாம் உங்களுக்கும் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிவிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.